Dear students, in this video lesson we are going to discuss higher secondary first year chemistry unit 3 periodic classification of element part 2. In this video lesson we are going to discuss how to arrive the IUPAC name of the elements with atomic number above 100. Watch the video very carefully. He is the scientist Yuri Agnason, Mr. Element 118, the only living person. He discovered the element agnoson with the atomic number 118. IUPAC rule more than 100 atomic number இருந்தா how we want to give the name அதுக்கு சொல்லக்கூடியது 4 rules இருக்குது. First rule பாருங்க, the name was derived directly from the atomic number of the new element. அந்த new element இப்போ 118 ஒரு new element discover பண்ணிருக்காங்க. அதுக்கு எப்படி நேம் கொடுக்கலாம் அதே மாதிரி சொல்றது பாருங்க. using the following numerical rules. இந்த numerical route நம்ம ஃபாலோ பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்தாச்சு நியூமெரிக்கல் ரூட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 0 to 9 தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று தான் இருக்கும், ஏன்னா மோர் தென் 100. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தான் இருக்கும். 1 அப்படின்னா அதுக்கு UN ஒன், அதுக்கு வந்து அப்ரிவேஷன் U. சப்போஸ் 3 இருந்தால் ட்ரை, அதுக்கு வந்து பாருங்க அப்ரிவேஷன் T. 4 இருந்தால் குவாட் Q. 5 இருந்தால் பென்ட் P. 6 இருந்தால் ஹெக்ஸ், அதுக்கு அப்ரிவேஷன் H. 7 இருந்தால் செப்ட், அதுக்கு அப்ரிவேஷன் S. 8 இருந்தா அப்ரிவேஷன் நமக்கு O, அதுக்கு ஆக்ட். 9 இருந்தா ENN, ஓகே, அதுக்கு அப்ரிவேஷன் E. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும், இந்த டிஜிட் ரூட் அப்ரிவேஷன் ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, the numerical roots correspond to the atomic number are put together. இப்போ நமக்கு கண்டிப்பாக 3 நம்பர் 3 டிஜிட் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா 100 ப்ளஸ். ஸோ 101, 102, 103 3 டிஜிட் இருக்கும். அந்த 3க்குள்ள நம்ம என்ன பண்ணுறீங்க, ரூட் நேமை நீங்கள் போட்டுடணும். போட்டு புட் டுகெதர் போட்டுட்டு அதோட என்ன ஒரு சஃபிக்ஸ் ஆட் பண்ணா IUM அப்படிங்கிற சஃபிக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ த நியூமெரிக்கல் ரூட்ஸ் கரஸ்பாண்ட் டு த அட்டாமிக் நம்பர் ஆர் புட் டுகெதர் அண்ட் IUM இஸ் ஆடட் ஆஸ் சஃபிக்ஸ். IUM சஃபிக்ஸ் ஆட் பண்ணியிருந்தீங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் 2 பாயிண்ட்ஸ் நல்லா பாருங்க. உங்களுக்கு ENNN 9 இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு நில் 0 வருது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் ஒமிட் போத் NN, 2 எண்ணை ஒமிட் பண்ணிடணும். ஒமிட் பண்ணிட்டு உங்களுக்கு ENI அப்படின்னு எழுதுனா போதும். ஓகே, அதே மாதிரி பை இருக்குது, ட்ரை இருக்குது. அப்படி இருக்கும்போது IUM ஆட் பண்ணுறோம், சஃபிக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஐயை விட்டுட்டு பையும், PIUM ஒரு ஐயை விட்டுடுங்க. அதே மாதிரி ட்ரை பிளஸ் IUM போட்டாலும் நீங்கள் என்ன போட்டுருங்க, ட்ரையும் TRIUM அப்படின்னு ஆட் பண்ணிச்சுன்னா போதும். ஸோ மறந்துடக்கூடாது, ENN வந்து உங்களுக்கு நில் ஆட் பண்ணும்போது அந்த 2 எண்ணை ஒமிட் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு எழுத வேண்டியது ENIL. அதே மாதிரி பை அண்டு IUM ஆட் பண்ணும்போது ஒரு ஐயை ஒமிட் பண்ணிட்டு PIUM எழுதுனா போதும். இதே மாதிரி தான் ட்ரைக்கும். ஸோ 3வது பாயிண்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். 4th பாயிண்ட் நல்லா பாருங்க, the symbol of the new element is derived from the first letter of the numerical roots. அந்த நியூமெரிக்கல் ரூட்ல உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டரை எடுத்து போட்டாச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், IUPAC சிம்பிள் கிடைச்சிடும். தட் இஸ் IUPAC சிம்பிள் ஒன்லி. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 104ன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம். ஸோ முதல்ல பாருங்க 1, அப்போ அதுக்கு அப்ரிவேஷன் U. நாட் 0, அப்போ N. 4க்கு Q. ஸோ UNQ, அதுதான் 104க்குள்ள அப்ரிவேஷன். ஞாபகம் வச்சுக்கலாம், சிம்பிள். பாருங்க, இப்போ நமக்கு அட்டாமிக் நம்பர் 109. I am going to discuss from the element 109 to 118. 109லேருந்து 118 வரைக்கும் உள்ள எலமெண்ட்ஸ்க்கு எப்படி நமக்கு டெம்பரரி நேம் கொடுக்குது, IUPAC நேம். டெம்பரரி சிம்பிள் கொடுக்குது, IUPAC சிம்பிள் கொடுக்குது. நேம் ஆஃப் த எலமெண்ட் என்ன, சிம்பிள் என்ன, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 109 எடுத்துக்கிறேன், அட்டாமிக் நம்பர் 109. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 109ல் 1. 1னா நமக்கு என்னது, UN 1. கரெக்டா. செகண்ட் என்ன இருக்குது, நாட் 0. 0னா என்ன பண்ண, நில். பாருங்க நில், NIL நில். திருப்பி என்ன இருக்கு, 9. 9க்கு இங்க என்ன நேம் இருக்குது, ENN. ஸோ அந்த 9க்கு ENN போட்டாச்சு. நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ண வேண்டிய சஃபிக்ஸ் என்னது, IUM சஃபிக்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த 3ஐயும் போடும்போது 3 1க்குள்ள ரூட்டு,
அதே மாதிரி 0க்குள்ள ரூட்டு 9க்குள்ள ரூட் மூணே ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் IUM அப்படிங்கிற சஃபிக்ஸ் ஆட் பண்ணால் we will get 109ஓட நேம் கிடச்சிரும். ஸோ உன்னில்லினியம். ஸோ இதுதான் அதோட நேம் பாருங்க, உன்னில்லினியம். இதோட சிம்பிள் பாருங்க UNE. ஓகே, இதோட நேம் மைட்னீரியம். இதோட சிம்பிள் பாருங்க MT. So very important 109. These questions are asking 1 mark. Choose the best answer கேட்கலாம் அல்லது 2 mark questionsல கேட்கலாம். Very important for board exam. Next பாருங்க 1110. 1110ல first என்ன இருக்குது 1 UN வரும். செகண்ட் 1 இருக்குது, திருப்பி ஒரு UN உன், திருப்பி என்ன இருக்குது 0 இருக்குது. 0னா நமக்கு என்ன வரும், நமக்கு nil. ஓகே, ஸோ சஃபிக்ஸ் IUM. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 110க்குள்ள பேர் உன்னில்லியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ உன்னில்லியம். இதுக்கு சிம்பிள் என்ன வரும் UUN. ஓகே, இதோட நேம் டாம்ஸ்டார்னியம். ஓகே, அதோட சிம்பிள் DS. ஸோ இதுதான் 1110க்கு உள்ள டெம்பரவரி நேம் அண்ட் டெம்பரவரி சிம்பிள், நேம் ஆஃப் த எலமெண்ட் அண்ட் சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 111. 111 உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்னா உங்களுக்கு வந்து UN, திருப்பி ஒரு 1 தான் இருக்குது UN, திருப்பி ஒரு 1 இருக்குது UN. ஸோ அதோட IUM செய்தாச்சுன்னா போதும், உன்னியம். ஓகே, ஸோ இதோட சிம்பிள் என்னது UUU, 3 U. இதோட நேம் என்ன அப்படின்னா ட்ரான்ஜனியம் RG. அதோட சிம்பிள் RG. நெக்ஸ்ட் பாருங்க 112. 112னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது 1, அப்போ UN. ரெண்டாவது இருக்கக்கூடியது 1, அப்போ ஒரு UN. 2னா நமக்கு வந்து PI. ஓகே, சஃபிக்ஸ் என்னது IUM. ஸோ முதல்ல நீங்கள் 112க்கு அதை போட்டுட்டோம். இங்கே பாருங்க ரெண்டு பக்கமும் I இருக்குது, அப்போ ஒரு I என்ன பண்ணிடணும், ஒமிட் பண்ணிடணும். ஸோ நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது UM ஆட் பண்ணியாச்சுன்னா போதும். ஸோ 11/M. ஸோ இதோட நேம் பாருங்க 11/M. இதோட அப்ரிவேஷன் டெம்பரவரி சிம்பிள் பாருங்க UUP. இதோட நேம் என்ன அப்படின்னா நமக்கு காப்பர்னிசியம். இதோட சிம்பிள் CN. ஸோ உங்களுக்கு 109ல இருந்து 112 வரைக்கும் எப்படி நமக்கு நேம் கொடுக்குது அப்படின்னு நல்லா புரிஞ்சிருக்கும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 113 அட்டாமிக் நம்பர் 113ல இருந்து அட்டாமிக் நம்பர் 118 வரைக்கும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்கு எப்படி IUPAC நேம் கொடுக்கறது, எப்படி IUPAC சிம்பிள் டெரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது 113. 113 அப்படின்னா உங்களுக்கு பாருங்க 1னா UN, திருப்பி ஒரு 1 UN, 3 அப்படின்னா அது ட்ரை. பாருங்க இந்த ட்ரைலையும் நமக்கு I இருக்கு. நம்ம ஆட் பண்ண வேண்டிய சஃபிக்ஸ்லையும் என்ன இருக்கும் IUM இருக்கு. அப்போ ஒரு ஐயை விட்டுடுங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 11 ட்ரையும். கரெக்டா, 11 ட்ரையும். இதோட சிம்பிள் UUT. இதோட நேம் என்ன அப்படின்னு பாருங்க நைகோனியம் NH. நெக்ஸ்ட் பாருங்க 114 உங்களுக்கு தெரியும் 1 திருப்பி ஒரு 1, திருப்பி என்ன இருக்கும் குவாட்டியம். ஓகே, ஸோ UUQ அப்படின்னு இருக்கும். ஸோ 11 குவாட்டியம் UUQ. இதோட நேம் என்ன பாருங்க நமக்கு ஃப்ளேரோவியம் FL. இதோட சிம்பிள் FL. 115 உங்களுக்கு தெரியும் UN. 5 இருக்குது பெண்ட். ஓகே, பெண்டியம் பெண்டியம் பெண்டியம். அதோட சிம்பிள் UUP. அதோட சிம்பிள் என்ன UUP. இதோட நேம் என்ன அப்படின்னா மாஸ்கோவியம் MC. அதோட சிம்பிள் MC. மோஸ்ட் ஆஃப் த நேம் எப்படி கொடுக்குறாங்கன்னா சயின்டிஸ்ட் நேம் ஹூ டிஸ்கவர்ட் தட் எலமெண்ட். அந்த எலமெண்ட்டை கண்டுபிடிச்சவங்க அதோட அவங்களோட நேமையும் வச்சுக்கிறாங்க மாஸ்கோவியம். 116 பாருங்க உங்களுக்கு 116னா தெரியும் 116 என்னது கெக்சியம் UUH. ஸோ அதுதான் அதோட சிம்பிளாக இருக்க போகுது. ஸோ பாருங்க 1 கெக்சியம் UUH. இதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா லிவர்மோரியம் LV. இதோட நேம் லிவர்மோரியம் LV. 117 உங்களுக்கு தெரியும் 1 என்ன இருக்கும் செப்டியம் UUS. ஓகே, அதான் அதோட சிம்பிள். ஸோ 1 செப்டியம் UUS. இதோட நேம் என்ன அப்படின்னா டெனிசியம் DS.
ஓகே. லாஸ்ட் எலிமெண்ட் இது வரைக்கும் கண்டுபிடிச்சது லாஸ்ட் எலிமெண்ட் 118 அது வரைக்கும் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதோடுக்கு சிம்பிள் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஐயூபாக் நேம் எப்படி வரும் பார்த்தாச்சுன்னா உன் உன் 8க்கு என்னது ஆக்ட். அப்போ உன் ஆக்டியம் UUO அதான் அதோட சிம்பிளா இருக்க போகுது. உன் ஆக்டியம் UUO. இதோட நேம் வந்து ஆக்னசான். அந்த நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட் முதலே சொன்னேன். OG அதோட சிம்பிள் OG. ஸோ இப்போ உங்களுக்கு 100க்கு மேலே இருந்தால் ஐ எம் டிஸ்கஸ் ஒன்லி 109 இருந்து 1118 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். 100க்கு மேலே எந்த எலமெண்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணிடலாம், எப்படி ஐயூபாக் நேம் ஐயூபாக் சிம்பிள் அப்படின்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். What would be the IUPAC name for an element with atomic number 222? Very important. நம்ம book back questionல choose the best answer கூடிய first question. இதே மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பாருங்க 222 உங்களுக்கு தெரியும். முதல்ல அந்த டேபிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 0க்கு என்ன, 1 என்ன, 2 என்ன, 3 என்ன அது தெரிஞ்சா போதும். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய மூணுமே 222 இருக்குது. அப்போ 2னா பை, அடுத்த 2 அதுவும் பை, அடுத்த 2 அதுவும் பை. ஆனால் நம்ம ஆட் பண்ண வேண்டிய சஃபிக்ஸில் ஒரு IUM இருக்குது. அப்போ ஒரு ஐயை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒமிட் பண்ணுங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பை பை பையும். இதுதான். ஸோ என்ன ஆன்சர், டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி எந்த ஒரு எலமெண்ட்டுக்கும் அட்டாமிக் நம்பர் மோர் தென் 100 கொடுத்தா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.